அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என்னுடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தையும் இனிய பொங்கல் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு ஒரு புதிய தொடர் போடுறோம். நிறையா தொடர் போட்டு வரோம். சோதிடத்தில் பெர்சனாலிட்டிஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு பெர்சனாலிட்டிஸை பார்த்துக்கிட்டே வரோம். அவர்கள் வாழ்க்கை முறையும் அவர்களுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கணும். அடுத்து ஜாதகத்தில் யோகங்கள் அப்படிங்கிற ஒரு தொடர் போயிட்டுருக்கு. இன்றைக்கி புது தொடர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். செவ்வாய் தோஷமும் அதன் பரிகாரங்களும் பார்ட் 1 இப்போ பேசுகிறது. செவ்வாய் தோஷங்களும் அதற்குரிய பரிகாரங்களும் பார்ட் 1 இப்போ பேசுகிறோம். செவ்வாய் தோஷம் இந்த வார்த்தையை கேட்காத ஆட்களே உலகத்தில் இருக்க முடியாது. செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் செவ்வாதோஷம். அதாவது ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருக்கலாம், அதற்காக அவர்கள் வாழ முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ செவ்வாய் பகவானால் வரக்கூடியது செவ்வாய் தோஷம். அது மாதிரி ராகு கேது மூலமாக வரக்கூடியது சர்ப்ப தோஷம். சனி பகவானால் வரக்கூடியது சனி தோஷம். மேஜராக 3 தோஷங்கள் இருக்கு. ஆனால் இதில் மக்கள் அதிகமாக தெரிந்து கொண்டதும் பாதிக்கக்கூடியதுமாக நினைத்து கொள்வது செவ்வாய் தோஷம். ராகு கேது தோஷம் ஒன்றும் குறைன்னு சொல்ல முடியாது, அதுவும் பண்ணத்தான் செய்யும். சனி தோஷமும் அப்படித்தான். இப்போ இந்த செவ்வாய் தோஷம் செவ்வாய்ன்னு சொல்லி எல்லாரும் செவ்வாய் தோஷம்னாலே காது தூரம் ஓடுவாங்க. இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா, இந்த செவ்வாய்ன்னு எடுத்தீங்கன்னா இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு 50% செவ்வாய் தோஷத்தோடு தான் பிறக்கு. ஜனத்தொகை எடுத்திங்கன்னா 50% செவ்வாய் தோஷக்காரர்கள் தான் இருக்காங்க. இது ஒரு குறைன்னு சொல்லக்கூடாது. இதற்கு மேட்சிங் பண்ணுறது தான் மெயின். அதான் இப்போ பார்க்குறாங்க. செவ்வாய் தோஷம் எதுக்காக பார்க்குறாங்க? கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்று சேர்க்கறதுக்கு பொருத்தங்கள் பார்க்கும்போது செவ்வாய் தோஷத்தை கையில் எடுக்காங்க. இப்போ கிரகங்களில் 8 குரு பகவான் உட்கார்ந்தாருன்னு வைங்க, அவர்களுடைய கல்யாண வாழ்க்கை அவ்வளோ இனிதாக இருக்காது. கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கும். நிவர்த்தி என்பதே கிடையாதுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு சுபர் ஒரு வியாழ பகவான் லக்னத்துக்கு 8 உட்கார்ந்தாருன்னு இந்த மாதிரி தொல்லையெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம யாரும் பேச மாட்டாங்க. அது ஒரு பெரிய புறப்பகண்டாவாக மக்களுக்கு தெரியறதில்லை. இந்த செவ்வாய் தோஷம் மட்டும்தான் அப்படி தெரியுது. அதே மாதிரி ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷம் இருக்கே, அது வாழ்க்கையில் விவாகரத்தை அதிகமாக ஏற்படுத்தும். கல்யாணத்தை சந்தோஷமாக முடிப்பாங்க, ஆனால் வாழாமல் விவாகரத்துக்கு போய்வாங்க. அவைகளுக்கெல்லாம் அந்த ராகு கேது தோஷம் ஏற்படுத்தும். அது மாதிரி சனி லக்கணத்தில் 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் மிகப்பெரிய சாரபலம். ஆனால் 7இல் சனி இருந்தால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை அவ்வளவு நல்லா இருக்காது. திருமண வாழ்க்கை லேட்டாகும். எதை எடுத்தாலும் லேட்டாகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு குறை, அவர்களுக்கு குறைவுள்ள குழந்தையோ அல்லது அவர்களில் யாருக்காவது அங்கீகாரம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ எப்படி இருந்தாலும் செவ்வாய் தோஷத்தை தான் மெயினாக பேசுகிறாங்க. இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது அது எப்படி தோன்றியது, அதனுடைய வரலாறு என்ன, இந்த முதல் பாகத்தில் நம்ம பார்த்தோம். செவ்வாய் அது ஒரு கிரகம், சிவப்பு நிறம் உள்ளது. அதாவது நர்மதா அப்படிங்கிற ஒரு நதி தீரம், இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் அது மகாராஷ்டிராவில் ஓடுது. அந்த நர்மதா நதிக்கரையில் ஒரு ரிஷி, பரத்வாஜர்னு பேர், அவர் அந்த ஆற்றை நோக்கி குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கார். வழக்கமாக குளிக்க போவார் வருவார். ஆசிரமம் இருக்குது, சாமி தியானம் பண்ணுவார், எல்லாம் செய்வார், பூசை புனராரங்கள் எல்லாம் செய்வார். அன்றைக்கி போகும்போது ஒரு செடி கொடி பக்கத்தில் சத்தம் கேட்கும். 4-5 பெண்கள் சந்தோஷமாக தங்களுக்குள்ளே உரையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சத்தம் இவர் காதில் விடும். யார் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி அந்த பக்கம் பார்த்தா அந்த 4-5 பேரில் ஒரு ஆள் ரொம்ப பியூட்டி, பார்த்த உடனே கவர்ச்சி, காந்த கவர்ச்சிம்பாங்க. அந்த அளவுக்கு அழகின் சொர்பம், அவ்வளோ உச்சம்.
அழகில். பரத்வாஜர் முனிவருக்கே அப்படியே பார்க்குறாரு, காம உணர்வு அவர் உடம்புல ஏறி சூழேறுது. அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு, தாம் செய்வது தவறுன்னு அவர் தெரியுது, ஒரு ரிஷிக்கு இப்படி வரக்கூடாதுன்னு. இருந்தாலும் அவரால் கட்டுப்படுத்த முடியல. காம உணர்ச்சி உச்சத்துக்கு போகுது. அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆசை அவ்வளவு உச்சத்துக்கு போய் விந்து ரிலீஸ் ஆகி பூமியில் விழுந்துருது. அப்போ தான் டக்குனு இவருக்கு உணர்வே வருது, எவ்வளோ பெரிய தவறு செய்துட்டோம், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு நேராக ஆசிரமத்துக்கு போய் தியானம் பண்ணி பரிகாரம் தேட ஆரம்பிச்சிட்டார். இந்த விந்தானது ஒரு குழந்தை ஆயிடுச்சு. பூமியில் விழப்பட்ட விந்து ஒரு குழந்தை ஆயிடுச்சு. அவர் தான் செவ்வாய். அப்போ பூமாதேவி அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவர் பூமிக்காரகன் பேர். நல்லா ஒரு லெவல் வரைக்கும் அந்த குழந்தைய எல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா வளர்த்தாங்க. ஒரு நாள் அந்த குழந்தை கேட்டுச்சு, அம்மா எனக்கு அப்பா யார், என்னை பெற்றவர் யாருன்னு கேட்டுச்சு. அப்போ அவரை கூட்டிகிட்டு பாருன்னு சொல்லி பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போய் அவர்கிட்ட அந்த குழந்தையை அறிமுகப்படுத்தி, இதுதாயா உம்மோட குழந்தை அப்படின்னு நடந்தது போகிறேன்னு சொல்ல அவர் அன்போடு அந்த குழந்தையை அரவணைத்துக்கிட்டார். பூமாதேவி போயிட்டாங்க. அந்த குழந்தைக்கு நிறையா அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள்லாம் சொல்லி கொடுத்து, வேதங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளை நல்லா டெவலப் பண்ணுறார். விநாயகர் பெருமானை நன்றாக துதிக்க சொல்லி அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஒரு விநாயகர் பக்தராகவே அவர் ஆக்கிறார். இந்த செவ்வாயானது என்ன செஞ்சார்னா விநாயகர் மேலே ரொம்ப பிரியமாகி போச்சு. நல்ல வழிபாடு செய்ய ஒரு நாள் தவம் செய்ய ஆரம்பித்தார். விநாயகரை நோக்கி தவம் பண்ணார். இவர் தவத்திற்கு மிச்சு விநாயகர் வந்தார். மகனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். சுவாமி எனக்கு கிரகங்கள் வரிசையில் என்னையும் சேர்க்கப்பட வேண்டும், தேவர்களுக்கு ஈக்குவலான ரேங்க் எனக்கு கிடைக்கணும், அமிர்தம் சாப்பிடணும், என்றென்றும் உங்கள் காலடியிலே இருக்க வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் விநாயகர் பெருமான்கிட்ட கும்பிட்டார். அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, திதியில் சதுர்த்தி. அப்போ செவ்வாய் பகவான் சொல்கிறார், இன்று செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் வாரம், திதி சதுர்த்தியாக இருப்பதாலே விநாயகர் பெருமானே இந்த திதியில் இந்த கிழமை ஒன்று சேர்ந்து வரும் பொழுது யார் உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுன்னு சிவ பகவான் கேட்டார். அப்படியே ஆகட்டும் கொடுத்தார். அப்படி கொடுத்தனால தான் செவ்வாய் பகவானுக்கு மங்களக்காரகன், மங்களன் அப்படின்னு ஒரு பேர். 9 கிரகங்களில் மங்களக்காரகங்கிற ஒரு பட்டம் செவ்வாய் பகவானுக்கு தவிர வேறு யாருக்குமே கிடையாது, குரு பகவானுக்கு கூட கிடையாது. அப்போ அப்படி ஒரு திருநாமம் அவருக்கு கிடைச்சதே இதுக்கு பிறகு தான். அந்த விநாயகர் இருக்காரே, இது அவந்திமா நகரத்தில் நடந்துச்சு. இந்த இது தவம் இருந்து எல்லாம் அந்த விநாயகரை சிந்தாமணி விநாயகர் அப்படின்னு திருநாமம் சொல்லப்படுது. சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லப்பட்டு சங்கடங்களெல்லாம் போக்கக்கூடிய சதுர்த்தியாகவும், அது செவ்வாய்க்கிழமையில் வந்தால் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த சதுர்த்தியாக கருதப்படுது. இந்த செவ்வாயை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி ஆள், அவருடைய காரகத்தன்மை என்ன, அவருடைய முழு சொரூபம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் கிரகம் இது தன்னைத்தானையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. சூரியனுடைய சுற்றும் வட்டத்தில் இது 4வது வட்டத்தில் இருக்கிற ஒரு கிரகம். இதற்கும் சூரிய பகவானுக்கும் உள்ள தூரம் 22 கோடி கிலோமீட்டர். இது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை 687 நாட்களில் சுற்றி வருகிறது. மனிதன் வாழக்கூடிய மற்றொரு கிரகம் இருக்கிறதா என்று இன்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது செவ்வாய் கிரகம் மட்டுமே மனிதன் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம்னு விண்வெளியில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. எனவே பூமியில் வாழும் தன்மை செவ்வாய் கிரகத்திலும் ரெப்ளிக் பண்ணுறதுனால
செவ்வாய் ஒரு பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு நம் பூமி மாதிரி தட்டையாகவோ ஒரு ஒழுங்காகவோ இல்லாமல் கண்ட இடத்துல மேடு பள்ளம் கூர்மை இதெல்லாம் திட்டாக இருக்கிறனால அவைகள் கூர்மை வாய்ந்த பகுதியாகவே இருக்கு. எனவே தான் இந்த ஆயுதங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, வெப்பன்ஸ், அவைகளெல்லாம் அப்படித்தான் இருக்கும். எனவே ஆயுதங்களுக்கு காரகனாக செவ்வாய் மாறுகிறார். அடுத்து ஒரு இடத்துல சண்டை வரணும்னா நிலத்தினால தான் முதல் சண்டை வரும். என் இடத்துல நீ கட்டிட்ட, இல்லைன்னா அவன் இடத்துல இவன் கட்டிட்டான், இல்லைன்னா பொதுச்சவரில் முக்கால் அடி இடம் விடலை, இப்படி மண் நிலத்தகராறு தான் முதல் ஆரம்பிக்கும். அப்போ அதுதான் சண்டைக்காடு. இதே இது ஒரு நாட்டுக்கு நாடு நடக்கும்போது அங்கேயும் இதே பூமி தான் தகராறு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அருணாச்சல பிரதேசத்தில் சைனா என்கரேஜ் பண்ணுறாங்க, கேட்டுட்டு ஏன் நிலங்காங்க, நாம் இப்போ ஸ்ட்ராங்காக அதை அடித்து அவங்கள விரட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ அங்கேயும் என்ன, பூமி தான் தகராறு. அப்போ அடுத்து என்ன வருதுன்னா போர். அப்போ செவ்வாய்க்காரகன் போருக்குரியவர், போருக்குரிய ஆயுதங்களை உரியவர். இது அவருக்கு ஒரு இது செவ்வாயினாலே மிலிட்ரி. அடுத்து இந்த சமூக விரோதிகள், வன்முறையாளர்கள், கலவரம் செய்பவர்கள், அவர்களை அடக்கும் இராணுவம், காவல்துறை எல்லாமே செவ்வாயினுடைய காரகம். செவ்வாய் யங் பிளட், இரத்த சம்பந்தம், தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாவற்றையும் செவ்வாய்க்காரன். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கலத்தரக்காரகனாக செவ்வாய் தான் இருப்பார். ஒரு பெண் ஜாதகத்தை வாங்கி நாங்கள் பார்க்குறோம்னா செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். செவ்வாய் வலுத்து இருந்தால் அவருக்கு கணவன் எப்படி அமையும் தெரியும். அது மாதிரி ஆணுக்கு சுக்கிரனை பார்க்கணும். அப்போ செவ்வாய் என்பது பெண்களை பொறுத்த மட்டில் கலத்தரக்காரனாகவும் இரத்த கலப்பில் உடன்பிறப்புகளாகவும் இருப்பார். தசபலம் வாங்க பலசாலி செவ்வாய் பகவான், அந்த பலம் இருக்கும் அவருக்கு. இரத்தத்துக்கு காரகன், எலும்புக்கும் அவரை காரகன். அது மாதிரி ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டுதல், அந்த மாதிரி மல்யுத்தம், இந்த மாதிரி கடினமான பயிற்சிகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கெல்லாம் செவ்வாய் பகவான் தான் காரணம். அது மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகள், கனரக வாகனங்கள், இதுக்கு எல்லாமே இவர் தான். செவ்வாய் பகவான் லேசில் சமரசம் ஆக மாட்டார். வெட்டு குத்து வார்த்தையும் சரி, பேச்சும் சரி, போட்டிக்கு போட்டி, எதுக்கும் ரெடி. எவனாவது என்னன்னு சொன்னான்னா வாயை கிண்டுவாங்க, கிண்டுட்டு வாரியாக போட்டிக்கும்பாங்க, சண்டை போட ஆரம்பிச்சுவாங்க. வார்த்தையும் தடிக்கும், சூடாக இருக்கும், பதுங்கி போகுதல், பயந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சுட்டாலும் வராது. அடி இல்லைன்னா வன்முறை அல்லது சண்டை, இந்த மாதிரி அடித்தடியில் செவ்வாய் ஆக்ரோஷமாக இருக்கும். லேசில் நீங்கள் அவரை ஜெயிக்கிறதோ அல்லது இது பண்ணுறதோ நடக்காது. அவ்வளவு முரட்டுத்தன்மை வாய்ந்தது. செவ்வாயோட வாகனம் ஆடு. அவருக்கு ரத்தனத்தில் பவளம். நண்பர்கள் சூரியன், சந்திரன், வியாழன், இவர்களெல்லாம் அவருக்கு நண்பர்கள். செவ்வாய்க்கு பகை கிரகம் என்று சொன்னால் புதன். இவருடைய வீடு மேசம், விருச்சகம், 2 வீட்டுக்கும் சொந்தக்காரர். செவ்வாய் மகரத்தில் உச்சம், கடகத்தில் நீசம். இவருக்கு 3 நட்சத்திரங்கள்: மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இத்தனை தன்மை கொண்ட இந்த செவ்வாய் பகவானை தோஷம் என்றும், தோஷத்துக்கு என்ன செய்வது என்றும் தெரியாமல் வரன் பார்க்கும் முதல்ல முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முதல் பகுதி மட்டும் இத்துடன் நிறைவு செய்கிறோம். அடுத்து இந்த தொடரினுடைய ஒவ்வொரு பகுதியாக செவ்வாய் தோஷம் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும், அதனுடைய தீர்வு என்ன, மங்களகரமாக நடப்பதற்கு என்ன செய்யணும், பரிகாரங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்றைக்கு முதல் பாகம் முடிந்தது. நன்றி, வணக்கம். மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னிடம் சோதிடம் பார்க்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் சீரடி பாபா சோதனை நிலையம், நம்பர் 149, சேர்மன் சண்முகநாடார் ரோட், ஆப்போசிட் டு சிவகாசி இந்து நாடார் விக்டோரியா ஆண்கள் பள்ளி, சிவகாசி 62 61 23. என் ஃபோன் நம்பர் 9994577500.
இதுவே வாட்ஸ்அப்பு, இதுவே என் ஃபோன். என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், அல்லது தபால் மூலம் தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம், அல்லது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்குரிய ஜாதக பலன்களையோ அல்லது ஜாதக குறிப்புகளையோ, பிறந்ததை எழுத வேண்டுவதோ, அல்லது பார்ட்னர்ஷிப்பில் தகராறோ, அல்லது உயில் சம்பந்தமானதோ, அல்லது வழக்குகள் சம்பந்தமானதோ, 12 பாவங்கள் இருக்குது. ஜாதகர், குடும்பம், உடன்பிறப்புகள், தாய், சுகஸ்தானம், குழந்தைகள், நோய், டெட், டிசீஸ், கடன், நோய்கள், பகைவர்கள், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நீண்ட ஆயுள் உள்ள ஆயுள், அடுத்து தர்மஸ்தானம், தகப்பனார் எப்படி, கர்மா என்ன, என்ன தொழில், என்ன செய்ய பார்க்கலாம், என்ன படிப்பு படிக்கலாம், அடுத்து லாபம் எப்படி இருக்கும், லாபஸ்தானம், கடைசியில் மோட்சம் என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம், எல்லா விவரங்களும் நீங்கள் என்னுடைய சோதனை நிலையத்தில் அணுகலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.